உணர்ச்சிகள் நமக்குள் என்ன நடக்கிறது என்பதை சொல்லும் கருவிகள். அவை நம்மைச் சுற்றியுள்ள சூழலில் என்ன ஆபத்துக்கள் அல்லது வாய்ப்புகள் உள்ளன என்பதையும் தெரிவிக்கும் தூதர்கள். எனவே உணர்ச்சிகளை அடக்கி வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் நாம் உணர்ச்சிகளை இழந்து விடுவோம். பெரும்பாலான மக்கள் வெளி உலகத்தில் மிகவும் ஈடுபட்டு தங்கள் உணர்ச்சிகளை கவனிப்பதில்லை. பிரச்சனைகளிலும் அன்றாட சூழ்நிலைகளிலும் மூழ்கிப் போய் தங்கள் உணர்வுகளை தொலைத்து விடுகிறார்கள். இதனால் அவர்கள் யதார்த்தத்துடன் தொடர்பை இழந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். இது அவர்களின் வாழ்க்கையையும் உறவுகளையும் பாதிக்கிறது. நம்மை நாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம் உணர்ச்சிகளுக்கும் அவற்றின் காரணங்களுக்கும் கவனம் கொடுக்க வேண்டும். சமத்துவத்தை வளர்த்து கொள்ளவும் நம்மை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்ளவும் உணர்ச்சிகளே சிறந்த தொடக்க புள்ளியாகும். நல்ல உணர்ச்சிகள், கெட்ட உணர்ச்சிகள் என்று எதுவும் இல்லை. சில உணர்ச்சிகள் நமக்கு தீங்கு விளைவிப்பது போல் தோன்றினால் அவற்றை நாம் எவ்வாறு கையாள்வது என்பதை அறியாததால்தான். ஆன்மீக பார்வையில் உணர்ச்சிகள் சமத்துவத்தை பயிற்சி செய்ய மிகவும் உதவியாக இருக்கும். சமத்துவம் என்றால் என்ன? நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதுமில்லை, நியாயப்படுத்துவதுமில்லை, மிகைப்படுத்துவதுமில்லை. உங்களை பற்றி நீங்கள் விமர்சித்து கொள்ளவும் இல்லை, குற்ற உணர்ச்சி கொள்ளவும் இல்லை. உணர்ச்சிகள் வரும்போது அவற்றை தீர்ப்பு எதுவும் செய்யாமல் தாமாகவே எழுந்து தாமாகவே அடங்க விட வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அவற்றை கேட்டு உங்கள் மனப்போக்குகளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, உங்களுக்கு கோபம் வரும்போது நான் கோபம் கொண்டது தப்பு என்று உங்களை திட்டிக் கொள்ளாமல் எதனால் எனக்கு கோபம் வந்தது என்று ஆராயுங்கள். பயம் வரும்போதும் பொறாமை வரும்போதும் அதே நிதானத்துடன் கவனியுங்கள். இதனால் நீங்கள் உங்கள் உணர்ச்சி நுண்ணறிவை பற்றி நன்கு தெரிந்து கொள்வீர்கள். உணர்ச்சிகள் வெறும் தூதர்கள். அவை உங்கள் மன அமைதியை குலைக்கின்றன. ஆனால் அவைகள் காரணங்கள் அல்ல, விளைவுகளே. உங்கள் அமைதியை குலைக்கும் காரணிகளை அடையாளம் கண்டு அவற்றை சமாளியுங்கள். உணர்ச்சிகளை சமாளிக்க முயலாதீர்கள். சமூகம் நம்மை நிபந்தனைப்படுத்தி சில உணர்ச்சிகளை கெட்டவை என்றும் சிலவற்றை நல்லவை என்றும் முத்திரை குத்தியுள்ளது. இதனால் தான் கோபம், பயம் போன்ற உணர்ச்சிகளை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் உயிர் வாழ்வதற்கு இந்த உணர்ச்சிகள் மிகவும் முக்கியமானவை. எனவே உணர்ச்சிகள் வரும்போது அவற்றை தீர்ப்பளிக்காமல் சமத்துவத்துடன் அனுபவியுங்கள். குற்ற உணர்ச்சியோ தற்காப்போ இல்லாமல் நிதானமாக கவனியுங்கள். அப்போது நீங்களே உங்களை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இதுவே தன்னை ஏற்றுக்கொள்வதற்கும் தன்னை மாற்றிக்கொள்வதற்குமான முதல் படியாகும். நினைவில் கொள்ளுங்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதோ அடக்குவதோ இல்லை, அவற்றை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதுமே ஆரோக்கியமான வழி. உங்களுக்குள் எழும் ஒவ்வொரு உணர்ச்சியும் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது. அந்த செய்தியை திறந்த மனதுடன் கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும்.